நீங்க இந்தாங்க டாக்டர். இதான். எப்படியாவது என் பொண்டாட்டியை காப்பாத்திடுங்கம்மா. இந்த ஒத்த பிள்ளைக்கு அவதாமா இருக்கா, அவளை எப்படியாவது காப்பாத்துங்கம்மா. கண்டிப்பா நான் பணத்தை கட்டிடுவேம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு அழகான தங்கச்சி பாப்பா கிடைச்சிரும். நீ அதை பத்திரமா பாத்துக்கணும். பாத்துக்குவியா? பாத்துக்கிறேம்மா. தங்கமே. அண்ணே, ஒரு அரை மணி நேரம் இங்கே வெயிட் பண்ணுங்க. நான் வந்துடுறேன். இதெல்லாம் ஸ்கேன் எடுத்துருங்க. சொன்ன மாதிரியே செஞ்சு. சரி. ஏய் வித்யா, எப்படி இருக்க? ஒரு நிமிஷம் இங்க உட்காருங்க, டாக்டர் இப்ப வந்துருவாங்க. சரிம்மா. எப்பவுமே வருஷம் நாளைக்கு வருவ, இப்போ இன்னைக்கே வந்துட்ட? அதுவா, நாளைக்கு ஒரு முக்கியமான வேலை கிடக்கு. அத இன்னைக்கே வந்து ஒரு எட்டு பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஓ சரி சரி, வா போலாம். வாமா. எப்படிக்கா நல்லா இருக்கீங்க? இருக்கேம்மா. அக்கா, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். கோவில் பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன், கொஞ்சம் வச்சு விடுறேன். இது மந்திரிச்சு கட்டின கயிறு, கட்டிக்கோங்க. பயப்படாதீங்கக்கா, நீங்க சீக்கிரமே குணமாகி வீட்டுக்கு வந்துருவீங்க. சரியா? சரி, நான் வரேன். உடம்ப பாத்துக்கங்க, நான் போறவ வரேன். சரி. நான் போயிட்டு வந்துடுறேன். பாத்து 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 உட்கார். பாத்து. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. கோவில்ல இருந்து பிரசாதம் கொண்டு வந்திருக்கேன். சீக்கிரமா குணமாயிடும். சரியா? சரிம்மா. கையை காட்டுங்க. சீக்கிரமா எல்லாமே சரியாயிடும். ஏத்தா, எல்லாரும் சாமி கிட்ட தனக்கு மட்டும்தான் வேண்டிப்பாங்க. நீ என்னடா இம்புட்டு பேருக்கும் வேண்டிட்டு வந்திருக்க? அதுவா, அது வேற ஒண்ணும் இல்ல. என் அம்மா இதே ஆஸ்பத்திரியில தான் என் தங்கச்சி பிறக்கும் போது எங்க எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க நினைப்புலதான் இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்க. அழுவாதாத்தா, நீ ஏன் கலங்குற? உங்க அம்மா எங்கேயும் போயிடல, உன் கூட தான் இருக்காங்க. பாத்துக்கோங்க. சரிம்மா. அடம் பண்ணாத, வாங்கி தரேன்.
அழுவ கூடாதுமா, சொல்றதை கேட்கணும் பாப்பா பாப்பா. இங்க வா, இங்க உட்காரு. ம். ம். என்ன வேணும் உங்களுக்கு? சாக்லேட் சாக்லேட் கொடுத்தா ஊசி போட்டுப்பியா? போட்டுப்பேன். ஆ சரி, சாக்லேட் கொடுத்தா கண்டிப்பா ஊசி போட்டுக்கணும். சரி, அப்போ ஒரு நிமிஷம் இரு. ம். ம். சாக்லேட் கொடுங்க. ஐ. ஆ, ஆ. ம். இப்போ ஊசி போட்டுக்கணும், சரியா? சமத்து. அக்கா பாத்துக்கங்க. வித்யா, யாரா இருந்தாலும் ஒரு துக்க சம்பவம் நடந்துட்டா திரும்ப அந்த இடத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா நீ வருஷம் தவறாம கரெக்டா வந்துடுறியே. ஏதோ என்னால முடிஞ்சது. இங்க வந்தா என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அத அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துற மனசு யாருக்கு வரும்? தேவி, நாம மட்டும் நல்லா இருக்கணும்னு சுயநலமா வாழ்றதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? என்னை சுத்தி இருக்கிறவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறது தான் என் சந்தோஷம். இப்ப புரிஞ்சிருக்குமே. சார், எனி ப்ராப்ளம்? ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் வரேன். ஓகே சார். சிஸ்டர், ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் பேசிட்டு இருந்தீங்கல்ல, அந்த பொண்ணு. ஓ, அவளா? அவ என் ஃப்ரெண்டு தான் சார். நீங்க எப்படி வருஷம் தவறாம இதே நாள்ல இங்க வந்து ஹாஸ்பிட்டல் பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றீங்களோ, அதே மாதிரி அவளும் வருஷா வருஷம் வந்து பேஷண்ட்ஸ்க்கு நல விசாரிச்சு கோவில் பிரசாதம் கொடுத்து தைரியம் சொல்லிட்டு போவா சார். நல்ல மனசு. இந்த மாதிரி நல்ல மனசு லட்சத்துல ஒருத்தருக்கு தான் இருக்கும். அந்த பொண்ணு நல்லா இருக்கணும். நீங்க போங்க. வருஷா வருஷம் இதே நாள்ல, அதுவும் பார்வதி இறந்த நாள்ல வரானா, ஒருவேளை அது வித்யாவா இருக்குமோ? பாட்டி, அத்தா, என்ன பாட்டி இங்க? என் பேத்தி பார்வதி பிரசவம்மா. பார்வதி அக்காவா? இப்ப எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கா அத்தா. ஆனா கூட்டிட்டு வந்தப்போ பிரசவத்துல பிரச்சனை, ஆபரேஷன் பண்ணணும், பணம் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. பணத்துக்கு என்ன பண்ண? ஒரு மகராசம் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுச்சு தாயி. அவங்களே பணத்தை கட்டிட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் பாட்டி. அப்புறம் ஒரு நிமிஷம், இந்தா, இது கருப்புசாமி கோவில் விபூதி, அக்காவுக்கு பூசி விடு. இந்த கயிறை கையில கட்டி விடு. மறக்காம பண்ணிரு பாட்டி. அம்மா அம்மா சாமி, எல்லாம் நல்லபடியா நடக்கணுமா? இதே ஆஸ்பத்திரியில 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் என் அம்மாவை பறி கொடுத்தேன். அன்னைக்கும் இதே மாட்டுக்கு யாராவது வந்து உதவி பண்ணிருந்தா என் அம்மாவும் என் கூடவே இருந்திருப்பாங்கல்ல. சரி பாட்டி, பத்ரம், அக்காவை நான் கேட்டதா சொல்லு. இத மறக்காம அக்கா கிட்ட கொடுத்துரு, சரியா? சரி, நான் வரேன். சரி, பார்த்து சூதானமா போ தாயி. சரி பாட்டி, நான் வரேன். ரொம்ப சந்தோஷம் வித்யா, நீ அடிக்கடி இங்க வா. நீ வர்றது பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
கண்டிப்பா வரேன்க்கா. சரி, நான் கண்டிப்பா. கிளம்புறேன். பார்த்து பாத்துக்கங்க. பத்திரம். Bye. அண்ணே போலாம். ஓ சரிம்மா. என்ன நூல் அப்படி பிடிச்சி போய் கிடக்கு. தாத்தா இந்தா. வீட்டுக்குள்ள இம்புட்டோண்டு செலந்தி பூச்சி கூடு கட்டினது உன் கண்ணுக்கு தெரியுது. ஆனா வீட்டுக்கு வெளியில ஒருத்த அம்மா பெரிய கொட்டடம் போட்டு உட்கார்ந்துட்டு கிடக்கான். அது உன் கண்ணுக்கு தெரியல. ம்? நான் ஒருத்தங்க கேள்வி கேட்டுட்டு கிடக்க நீ இப்படி பதில் சொல்லாம சிரிச்சா என்ன அர்த்தம்? பார்த்தேம்மா, எவனோ வெளியூருக்காரன் கொட்டகை போட்டு தங்கியிருக்கான். உன் வீட்டுக்கு எதிர்க்க தங்கி இருக்கான். என்ன ஏதுன்னு கேட்க மாட்டியா? அவனெல்லாம் இப்படியே விட்டுட்டண்டு வை. கேப்பாரு இல்லாம நாதியாத்து போய் கண்டவெல்லாம் கண்ட இடத்துல வந்து கொட்டாங்கி போட்டு உட்காந்துருவான். பாத்துக்க. நீ முதல்ல போய் அவனை வெளியேத்துற வழிய பாரு. இல்லத்தா, நான் என் பிள்ளைய துரத்தி விட்டுட்டு இப்ப நான் படுற பாடே போதும். இனிமே நான் யாரையும் துரத்துற மாதிரி இல்ல. தாத்தா ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் கொஞ்ச நாள் தான் மொத்த குடும்பமும் இங்க வந்து இறங்கி உன்னை திக்குமுக்க ஆட வைக்க போகுது. இதெல்லாம் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஏத்தா, நீ கொடுக்கிற இந்த நம்பிக்கையில தான் இந்த உடம்புல உசுறு இன்னும் ஒட்டிக்கிட்டு இருக்கு. வித்யா, தோட்டத்துல இருந்து காய்கறி கொண்டு வந்திருக்கான். பெரிய ஐயாவுக்கு என்ன பிடிக்குன்னு உனக்கு தானே தெரியும். வந்து பார்த்துட்டு எடுத்து வச்சு காத்தா. அப்படியே வாங்கி வச்சாலும் அதை சாப்பிட்டுருவாங்க. சரி, வர நான் அங்கிட்டு போனதும் நீ டீயை குடிக்காம வச்சிடாத. முழுசா குடிக்கணும். நீ போமா. அண்ணே இப்படி வாங்க. இங்க பாருங்கண்ணே, ரொம்ப முக்கியமான விஷயம். நான் தனியா தான் பட்டணத்துக்கு போறேன். அதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். சரி, என் அத்தையை மட்டும் சமாளிச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. அத நான் சொல்ற மாட்டுக்க செய்யுங்க. சொல்லு வித்யா, செய்யறேன். அது வந்து அம்புட்டு தானம்மா. அண்ணே, அருமையா செஞ்சிடணும். சொதப்பிடாதீங்க. கவலையை விடு, நீ சொன்ன மாதிரி அருமையா செஞ்சிடற. சரிங்க. மாதவன், மாதவன், மாதவன். மேடம் 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 சாரி மேடம். தேவைப்படுற நேரத்துல எப்பவும் இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்படி எங்க தான் காணாம போறீங்க? சாரி மேடம்.
நாளைக்கு வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் வராங்கன்னு சொல்லிருந்தேன்ல. எஸ் மேடம். எதை சொன்னாலும் எஸ் மேடம் எஸ் மேடம்னு. எஸ் மேடம் தவிர வேற எந்த வேலையும் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எஸ் மேடம். சாரி மேடம். நாளைக்கு வீட்டுக்கு முக்கியமான கெஸ்ட் வராங்கன்னு சொன்னேன். எஸ் மேடம். எஸ் மேடம். நிறைய தடவை நீங்க சொல்லிட்டீங்க மேடம். எல்லாருக்கும் தெரியணும்னு தான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஓ, வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? எஸ் மேடம். நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு வேலையா ஆரம்பிச்சிட்டேன் மேடம். நடந்துகிட்டு தான் இருக்கு மேடம். இங்க பாருங்க மாதவன், எல்லா ஃபெசிலிட்டிஸும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் கூட இருக்க கூடாது. முக்கியமா எல்லாரும் வீட்ல இருக்கணும். யாருமே வெளியில போக கூடாது. மேடம், வேலை எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன். ஆனா வீட்ல இருக்கிறவங்க வெளியே போகாம இருக்கிறது. அதான் இப்போ நான் சொல்லிட்டேனே, நாளைக்கு எல்லாருமே வீட்ல தான் இருக்கணும். மாதவன். மேடம் சார், நாளைக்கு எனக்கும் வீட்டில் ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு. நான் எங்கேயும் வெளியே போல. தேங்க்யூ சார். உங்க மேடத்தையும் வந்து கலந்துக்க சொல்லுங்க. மாதவன் மேடம், ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரே, என்ன வேலை அது? தெரியலையே மேடம். பேரு தான் பிஏ. எதை கேட்டாலும் தெரியலன்னு சொல்லுங்க. ஓ, என்ன பண்றது? எப்படி இந்த பக்கம் தானே வந்தாகணும். இப்படியே நடந்துகிட்டே இருக்க வேண்டியதானா? வரமாட்டா போல இருக்க. மேடம், மேடம், உங்களதான். உங்ககிட்ட ஒரு 2 நிமிஷம் பேசணும். இங்கிட்டு மேடம் யாரும் இல்லையே. உங்களதான் மேடம். உங்களதான் மேடம்னு கூப்பிட்டேன். ஓ, என்னத்தான் கூப்பிட்டியலா? என்ன திடீர்னு மறுவாதையெல்லாம் பலமா இருக்கு? அது இல்ல, மரியாதை கொடுக்க வேண்டியவங்களுக்கு மரியாதை கொடுத்துதானே ஆகணும் மேடம். ரைட்டு. ஐயாவுக்கு என்னால ஏதோ வேலை ஆகணும் போல இருக்கு. ஐயோ சேச்சே, இப்பதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். எவ்வளவு பெரிய பங்களா, எவ்வளவு வேலைக்காரங்க, எல்லாரையும் ஒரே ஆளா மெயின்டைன் பண்றீங்க. எவ்வளவு பெரிய விஷயம். அதான் இந்த ரெஸ்பெக்ட். ஐயோ, இது தெரியாம உன் கொட்டாயை காலி பண்றதுக்கான வேலையை பார்த்துட்டு வந்திருக்கேனே. ஏங்க, நான் என்னங்க பாவம் பண்ணேன்? ஏங்க ஏன் டென்ட் காலி பண்றீங்க? ஏய், நீ தானே சொன்ன உன் வேலைய நீ பாரு, என் வேலைய நான் பாக்குறேன். அத என் வேலைய நான் பாத்துட்டேன். ஏங்க ப்ளீஸுங்க, அப்படிலாம் பண்ணிடாதீங்க. என் வாழ்க்கையே போயிடுங்க. அது மட்டும் இல்ல, நீங்க தான் எனக்கு ஒரு பெரிய உதவி பண்ணணும். உதவி பண்ணணுமா? அசலூர்காரவங்களுக்கு உதவி பண்ணணும்டா. கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் பண்ணணும். சரி சரி, பொறுமையா யோசிச்சு பரவ சொல்றேன். ஏங்க என்ன? ஐயோ ப்ளீஸுங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களால மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஆஹா, ஏதோ ரொம்ப பெருசா எதிர்பார்க்கறான் போல இருக்கு. இவனை வச்சு நாம பட்டணத்துக்கு போயிட வேண்டியதுதான். சரி, நான் உதவி பண்றேன். ஆனா அதுக்கு முன்னால நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். அது ரொம்ப சின்ன உதவிதான். அவ்வளவுதானங்க. உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், சொல்லுங்க. சத்தியம் பண்ணு, அப்புறம் பேச்சு மாறக்கூடாது.